السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. ما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேரருள் பெரும் கருணை, அல்லாஹ் தஆலா நம்மை எல்லாம் மூமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே பிறக்க செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். வாழும் காலமெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காதலர்களாக ஆஷிகீன்களாக வாழச் செய்வானாக. மன்னரையிலும் மஹ்ஷரிலும் அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் நசீபாக்குவானாக. சூனத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அல்லாஹ் நம்மை சேர்த்து வைப்பானாக. அன்புமிக்க பெரியவர்களே, புனிதமிகு மீலாது மாதம் ஆரம்பித்தவுடன் எங்கு பார்த்தாலும் தெருவுக்கு ஒன்று மௌலூது சத்தம், மீலாது மேடைகள், மீலாது பயான்கள், எல்லா பக்கமும் எல்லா ஊர்களிலும் அல்லாஹ்வுத்தாலா நடத்த வைக்கிறான். ஒரு பக்கம் டிவியிலே சமூக ஊடகங்களிலே மீலாது கூடுமா, இப்படித்தான் சஹாபாக்கள் செய்தார்களா, இப்படித்தான் வலிமார்கள் செய்தார்களா, இது தேவையா என்று இது ஒரு பக்கம் நடக்கும். வருஷம் மீலாது ஆரம்பித்த உடனே இரண்டு வகையாக மக்களும் தன்னுடைய பணியை ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனாலும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதலர்கள் உலகெங்கும் அல்லாஹ் தஆலா அதிகப்படுத்தி கொண்டுதான் செல்கிறார். எங்கு பார்த்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசர்களும் காதலர்களும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதிகப்படுத்தி கொண்டுதான் செல்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ் பாடுவது எதனால்? அதன் நோக்கம் என்ன? புகழ் பாடுவதால் என்ன கிடைக்கும்? அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏன் புகழ் பாடுகிறோம் என்றால், அவங்களுடைய பேரே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புகழுக்கு உரியவர்கள் அவர்கள். இப்போ பெருமானாரை புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவருடைய பேரே முஹம்மது என்று அல்லாஹ் செலக்ட் வச்சிருக்கான். அல்லாஹ் தஆலா அந்த பேரை வச்சிருக்கான் பெருமானாருக்கு. இப்போ உலகமெங்கும் மக்கள் எல்லோரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து கொண்டே தான் இருக்க வேண்டும், அவர்களை பற்றி புகழ் பாடிக்கொண்டே தான் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி புகழை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முழு குர்ஆனிலே எங்கெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறானோ, பெருமானாருடைய உடல் உறுப்புகளை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணங்களை, பெருமானுடைய செயல்பாடுகளை அல்லாஹ் புகழ்ந்து சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறார். முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள் என்று அவர்களை மட்டுமல்ல, அவர்களோடு இருக்கக்கூடிய சஹாபாக்களுடைய புகழ் என்ன, தாபிஈன்களுடைய புகழ் என்ன என்பதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபாரி ருஹமாஉ பைனஹும், பெருமானாரோடு இருக்கக்கூடியவர்கள் காஃபிர்களிடத்திலே மிக வலிமையாக நடந்து கொள்வார்கள். எதிரிகள் போருக்கு வந்தால் சிங்கம் என கிளம்பி விடுவார்கள், யாரும் அவர்களை கட்டுப்படுத்த முடியாது, கானகத்து சிங்கங்களாக இருப்பார்கள். அதே நேரத்தில் வீட்டுக்கு வந்தா அவர்கள் மற்ற நண்பர்களோடு பழகுகிற பொழுது பார்த்தால் அவர்கள் மிகவும்
மிக பெரும் பணிவுள்ளவர்களாக, இவங்க என்ன இப்படி கோழைகளாக இருப்பார்களோ என்று சொல்லும் அளவுக்கு பணிவுள்ளவர்களாக மாறிவிடுவார்கள். தங்களுக்கு மத்தியிலே இரக்கமிக்கவர்களாக இருப்பார்கள். வெளியிலே போனால் வீரம், எங்கே வீரத்தை காட்ட வேண்டுமோ எதிரிகளிடத்திலே சென்றால் அவர்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. வசல் ஹுனைனன் வசல் பத்ரம் வசல் உஹதா. ஹுனைனை போய் கேட்டுப்பார், பத்ரை போய் கேட்டுப்பார், உஹதை போய் கேட்டுப்பார். இது சஹாபாக்களுடைய வீரம் என்னவென்று இந்த மலைகளை போய் கேட்டுப்பார்னு சொல்லுவாங்க. அதே சஹாபாக்கள் வீட்டுக்கு வந்தா உமர் நாயத்தை பார்த்தா தெருவில் நடுங்குறாங்க. உமர் நாயத்தை பார்த்தா எதிரிகள் ஓடுறான், கண்டா ஓடுறான். வீட்டுக்கு வந்தா சின்ன குழந்தைங்கன்னா அவங்க மேலே ஏறி வந்துக்கிறாங்க. சார் உமர் நாயக் என்ன, இது என்ன நேர் மாற்றமான குணம்? வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னா உமர் நாயம் மடியில குழந்தைங்க ஏறி உட்காந்துக்கிறாங்க, தாடி பிடிச்சி இழுத்து வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி அலி நாயம் அவங்க கண்டா அலிய ஹைதர் அலியுன் கர்ரார் ஜி அபி ஹைபர் காம்பு ஜாத்தா அலி கே நாம் சுன்கர். ஹைபருடைய கோட்டை இன்றும் நடுநடுங்குகிறது அலி நாயகத்துடைய பெயரை கேட்டு. அப்படியா அலி நாயகம் வீட்டுக்கு வந்தா உட்காந்து அழுதுட்டு உட்காந்துருக்காங்க மூலையில உட்காந்து. இது என்ன இப்படி நேர் மாற்றமான இந்த குணத்தை இது எங்கே நாம் படித்து கொண்டுவோம்? அன்பர்களே, நம்முடைய குணம் எப்படி இருக்கு? வீட்டுக்கு வந்தா புலி ஆயிடுறான், வெளியே போனா எலி ஆயிடுறான். எல்லாத்துக்கும் யாரும் கத்தம் போட்டா சரிங்க அப்படின்னு சமாதானமா போயிடலாங்க, எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிடுறான். வீட்டுக்கு வந்தா மனைவி வீட்டு ஒரே சண்டை. ஏன்னு கேட்டால் சண்டையை வீரத்தை காட்டுறதுக்கு இவங்க தான், வெளியே போனாலும் காட்ட முடியாது. ஆனா சஹாபாக்கள் அப்படி இல்லை. அஷித்தாஉ அலல் குஃபாரி ருஹமாஉ பைனஹும். தங்களுக்கு மத்தியில் அவ்வளவு அன்பாக பாசமா இருப்பார். தராஹும் ருக்கஅன் சுஜ்ஜதன். எப்ப நீங்க பார்த்தாலும் ருக்குல இருப்பாங்க, சஜ்தால இருப்பாங்க. பணி உள்ளவர்களாக இருப்பார்கள், தலை குனிந்த வண்ணமாகத்தான் இருப்பார்கள். எம்சூன அலல் அர்லி ஹவுனன். பூமியிலே தலை குனிஞ்சுதான் நடப்பாங்க. உள்ளுக்குள்ள அவர்களுக்கு வெறிமலையே இருக்கும். ஆனா அவர்களை பார்த்தால் இவர்களை சாதாரண பிஞ்சு குழந்தைகளை போட்டுதான் நடந்து கொள்வார்கள். அஷித்தாஉ அலல் குஃபாரி ருஹமாஉ பைனஹும் தராஹும் ருக்கஅன் சுஜ்ஜதன் யப்தகூன ஃபضلا மினல்லாஹி வ ரிضவானா. இந்த குணம் எப்படி அவங்கள்ட்ட வந்துச்சு? முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், எங்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வோடு அவர்கள் இருந்தார்கள். வல்லதீன மஅஹு, ரசூலுல்லாஹ் புகழ்கிறது. அதான் சொல்றான், இந்த ரசூலுல்லாஹ்வுடைய புகழ், ரசூலுல்லாஹ்வுடைய புகழ் பெருமானவருடைய இருந்தவர்களை சொல்கிறேன். அது மாதிரி ஒருத்தரை காட்டு பார்ப்பான். உலாயிக ஆபாயி, இவர்கள் தான் எங்கள் முன்னோர்கள், இவர்கள் தான் எங்கள் சஹாபாக்கள், இவர்கள் தான் கானகத்து சிங்கங்கள், இவர்கள் தான் உசுதுல் ஆபாக்கள். இவங்கள மாதிரி ஒருத்தர் கொண்டு வந்து காட்டு பார்ப்போம். வல்லதீன மஅஹு, அவர்கள் பெருமாளுடைய மையத்தில் இருந்தாங்கல்லவா, என்ன ஆயிட்டாங்க பாருங்க. அஷித்தாஉ அலல் குஃபார். கிட்ட போகவே மாட்டாங்க. உமர் கேள்வி கேட்கிறோம்னா எல்லாம் தூரத்தில் நிற்கிறாங்க. அவங்க பேரை கேட்டா காம்பு ஜாத்தா, மக்கள் நடுநடுங்கி போறாங்க. உமர் நாயக பேர், அவங்க பேரை சொன்னாலே மக்கள் ஒரு பக்கம் ஷைத்தான் பயந்து ஓடுறான். பெருமாள் சொன்னாங்க ஷைத்தானு லா யஸ்லுகு ஃபஜ்ஜன் யஸ்லுகு ஃபீ உமர். உமர் நடக்கிறார் ஒரு தெருவில், ஷைத்தான் அந்த முனையிலே ஓடிடுறான். உமர் நடக்கிற பாதையிலே ஷைத்தான் நடக்க மாட்டான்ட்டாங்க. அப்படியாப்பட்ட உமர் நாயகம் ரஹமாஉ பைனஹும். யாருக்கு? அவர் கிழவிக்கு உடம்பு சரியில்லை, இவங்க போய் நிற்கிறாங்க. அவர்கள் சிங்கம் என தன் குதிரையில் அமர்ந்து பவனி வருகிறார், போய் சென்று கொண்டிருக்கிறார். ஒரு கலை, உமர் நில்லுப்பா, குடுகுடு கிளவி. உடனே உமர் நான் நின்றார். சொல்லுமா, என்னம்மா சொல்லுமா தாயே, சொல்லுங்கம்மான்னு கேட்குறாங்க. அந்த அம்மா என்ன மாதிரியே சொல்லுது. பக்கத்தில் இருக்க மற்ற சஹாபாக்கள் அவங்க போயிட்டு இருக்கிறாங்க முக்கியமான வேலைக்கு, நீ நின்று கதை பேசிட்டு இருந்தா எப்படி? நிப்பாட்டுமா. அவங்க யார்? அவங்க அமீருல் முஃமினீன். பல ஆயிரம் வேலைகள் இருக்கும். கலீஃபத்துல் முஸ்லிமீன், நாட்டுடைய பேரரசர். எவ்வளோ பேர் காத்துட்டு இருப்பாங்க பஞ்சாயத்துக்காக வேண்டிய, எத்தனை விஷயங்கள் காத்துட்டு இருப்பாங்க. நீ நின்று கதை பேசிட்டு இருக்கிறேம்மா, நவுருமா அப்படின்னு சில பேர் உமர் நாயகத்துக்கு கூட வந்த சில பேர் அவங்க நவுத்தி விட்டாங்க. நவுத்ததையுமா? யார் தெரியுமா? அவங்க இதுக்கு அந்த கிழவி அம்மா யார் தெரியுமா? இவங்க பேசின பேச்ச 7 வானங்களுக்கு மேல அரிசில இருந்து அல்லாஹ் கேட்டான். இவர்கள் பேசிய பேச்சை அல்லாஹ் கேட்டானே, அப்படிப்பட்டவர். நான் எந்த மூளைக்கு? இந்த உமர் எந்த மூளைக்கு? قد سمع الله قولا التي تجادلك في زوجها وتشتكي الى الله والله يسمع تحاوركما. الله. ஹன்சாவா அவங்க பேர் என்ன? ரலியல்லாஹு அன்ஹா. நம்ம பேர் என்னம்மா? ஹன்சா ரலியல்லாஹு அன்ஹா. ஒரு அம்மா ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க. அம்மா
வந்து யா ரசூலுல்லாஹ், என் கணவர் என்னை லிஹார் செய்து விட்டார். லிஹார்னா கோவத்தில் மனைவி தலாக் விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த காலத்தில் ஒரு முறை இருக்கிறது. அது என்ன முறை? லிஹார் செய்யறதுன்னா என்னன்னு கேட்டால், நீ வந்து இனிமேல் எனக்கு அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லிடுறது. ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹா, ஹவுலா பின் தஅலபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவன் கணவர் பேரு. உடனே அந்த அம்மாவுடைய கணவரை வந்து, நீ இனிமேல் எனக்கு அம்மா மாதிரி போ அப்படின்னு சொல்லிட்டார். இதுக்கு பேர் லிஹார்னு சொல்றது மார்க்க சட்டப்படி. அப்படி லிஹார் செய்து விட்டால் கணவன் மனைவியும் தனியாக, அது அரை தலாக்கு மாதிரி, அவங்க மேலே சேர முடியாது. நினைஞ்சுங்களா? இனிமேல் வாழ்க்கையில சேர முடியாது. கொண்டாட்டியான இருக்கலாம், கிட்ட படுக்க முடியாது, தள்ளி தான் வந்துக்கணும். அந்த வீட்டிலே சேர முடியாது, வேற வீட்டுக்கு போயிடணும். ஆனால் கணவன் மனைவி தான், அரை தலாக்கு மாதிரி. அது அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, யா ரசூலுல்லாஹ், இந்த மாதிரி என் மனைவி என் கணவர் என்னை லிஹார் செய்து விட்டார், நான் என்ன செய்யட்டும்? இனிமேல் வாழ்க்கையில சேர முடியாதா அப்படின்னு. சட்டம் அதாம்மா, இனி வாழ்க்கையில் சேர முடியாது. உடனே அந்த அம்மா, யா ரசூலுல்லாஹ், சின்ன சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்க, 7-8 பேர், நிறைய குழந்தை குட்டிங்க இருக்குது, நான் எப்படி வச்சு பார்ப்பேன்? அவர் இல்லாட்டி எப்படி நான் வச்சு பார்ப்பேன்? அவருக்கும் வயசான மனுஷன், ஏதோ கோவத்தை சுட்ட நல்ல பையன், நல்லா பார்த்தார், 7-8 பிள்ளைங்களுக்கு தாப்பேன் அவர். அவருக்கும் ஒரு தொகை தேவைப்படுது, நானும் தனியா இருந்து குடும்பம் நடத்த முடியாது, எனக்கு செலவு காசு வரும், அவருடைய தோட்டத்துல வந்து காசு வந்துட்டு இருக்கு, அதுக்கு நான் என்னமா செய்ய முடியும்? நீ அவதான் லிஹார் செஞ்சுட்டாரு, நீ தான் சொல்றிய, லிஹார் செஞ்ச பிரிஞ்ச வேண்டியதான், அவர் வேற விட நீ வேற விட தான், இனிமேல் புருஷன் பண்ணி பேருக்கு தான் இல்லை, யாரும் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. அது எப்படி நாங்கள் இருந்தா இருக்க முடியும்? குழந்தைங்க இருக்கு யார்கிட்ட? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிட்ட சொல்றது நீ சொல்லிட்ட, உன்கிட்ட சொல்றத நான் சொல்லிட்டேம்மா, இனிமேல் அவன்கிட்ட சொல்லு, நீ என்ன செய்ய முடியும்? அல்லாஹ் ரப்பே நம்ம கை தூக்கிடுச்சு. நான் ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னேன், அவங்க முடிவு சொல்ல மாட்டேன்ட்டாங்க. நிஜமா என்ன எங்க போய் நான் சொல்றது? என் கணவருக்கு எங்க போறது? என் குழந்தைங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது? இது 7-8 குழந்தைங்க இருக்குது, இதுக்கு சோறு போடணுமே. அந்த அம்மா அல்லாஹ்ட்ட சொல்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க, வா 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 சுப்ஹானல்லாஹ், வா வா. அங்க ஜிப்ரீல் வந்துட்டாங்க, பெருமாளுக்கு வேத்து கொட்டும். ஜிப்ரீல் தான், எல்லா சஹாபாக்களும் மௌனம் ஆயிடுவாங்க, அல்லாஹ் பேசிட்டு இருக்கிறாங்க, குறுகால யாரும் பேச மாட்டாங்க. வேத்து கொட்டும் பெருமாளுக்கு. வஹி முடிஞ்சு, வஹி முடிஞ்சோடனே பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு விழா தொடச்சிட்டு சொன்னாங்க, உனக்கு அல்லாஹ் பதில் சொல்லிட்டாமா. قد سمع الله قول التي تجادلك في زوجها وتشتكي إلى الله والله يسمع تحاوركما إن الله سميع عليم. ஆயத்துக்கு قد سمع, அல்லாஹ் கேட்டு விட்டான், قول التي تجادلك في زوجها, தன் கணவருடைய விஷயத்திலே உங்களிடத்திலே தர்க்கம் செய்து கொண்டிருந்தாலே அந்த பெண்மணியுடைய சத்தத்தை சொல்லை அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா கேட்டு விட்டார். வதஷ்தகி இலல்லாஹ், அது மட்டுமில்லை நபியே, உங்களிடத்திலே தர்க்கம் செய்யும் அல்லாஹ்ட்ட கையேந்தி முறையிடுது, யா அல்லாஹ், நான் என் குழந்தைகளை எப்படி காப்பாற்றுவேன்? என் கணவருக்கு என்ன கதி? என்னுடைய கதி என்ன? அவரை கவனிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை, காசு பணம் இருக்குது, ஆனா எனக்கு 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 கவனிச்சுக்க முடியும், என்கிட்ட காசு இல்லை, பணம் இல்லை, நான் எப்படி அல்லாஹ், இதுக்கு என்ன தீர்வு என்று நான் முடிக்கிறேன் என்று அந்த அம்மா அல்லாஹ்ட்ட முறையிட்டார்கள். வல்லாஹு யஸ்மஉ தஹாவுரகுமா, உங்கள் 2 பேருடைய சொல்லையும் அந்த தர்க்க வாதங்களையும் அல்லாஹ் கேட்டுக்கொண்டுதான் இருந்தான். இன்னல்லாஹ் ஸமீஉன் பஸீர், அல்லாஹ் அனைத்தையும் கேட்பவன், அனைத்தையும் பார்ப்பவன். இப்ப நான் சொல்ற தீர்வு இந்த அம்மாவுக்காக நான் சொல்றேன், இனி கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கும் அதுதான் சட்டம். யாராவது தன் மனைவி லிஹார் செய்து விட்டால், தன் மனைவி அம்மா மாதிரி சொல்லிட்டா, ஒரு அம்மா மாதிரி சொன்ன நேரம் அம்மாவை ஆயிர மாட்டாங்க. அவங்க இவங்களை பெத்தெடுத்தாங்களே அவங்க தான் அம்மா. அது எப்படி மனைவி அம்மா வாங்குவாங்க? ஆகவே முடியாது. இவ சொன்ன வார்த்தைக்கு பிரயாசித்தமாக, கஃபாராவாக, தண்டனையாக ஒரு அடிமையை உரிமை விடட்டும், இல்லை 60 மிஸ்கீனுக்கு சோறு கொடுக்கட்டும், இல்லை என்றால் 60 நோன்பு வைக்கட்டும், மறுபடியும் கணவன் மனைவி சேர்ந்து வாழலான்ட்டான். வா 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 வா, என்ன சட்டத்தையே மாத்திட்டான்ல தால. ஒரு கிழவி அந்த அம்மா 7 புள்ள பெற்ற அந்த அம்மாவுடைய கண்ணீர் அல்லாஹ் கேட்டான், வஹி இறக்கி வைத்தான். கியாமத் நாள் வரைக்கும் ஒரு சட்டங்களே அல்லாஹ் மாத்திட்டான். அப்ப உங்க கண்ணீரை என் கண்ணீர் அல்லாஹ் பார்க்க மாட்டானா? அதே நீ அல்லாஹ்ட்ட கண்ணீர் வடிச்சு கேளு, எஜமான்ட்ட அல்லாஹ்ட்ட கண்ணீர் வடிச்சு கேளு, அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ் தால கேட்டா ஏன் அவனும் கேட்கிறோம், நீ அல்லாஹ்ட்ட கேளுமான்னு சொன்னாங்க பெருமாள் சொல்லிட்டு அல்லாஹ் உன்ட்ட கேட்டுட்டு இருக்கிறான். ரொம்ப இவங்க தூக்கிட்டாங்க, யா அல்லாஹ் நீ அல்லாஹ்ட்ட நீ கேளுமான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கை தூக்கிட்டாங்க. ரப்பே, அந்த அம்மாவுக்கு தீர்வு கூட அல்லாஹ் ரசூலுல்லாஹ் கை தூக்கிட்டாங்க.
ரசூல்ல கை தூக்குறதோட அல்லாஹ் அதில் அங்கீகரிச்சிட்டான் அல்லா ஜல்ல ஷானஹு. புரிஞ்சுங்களா? அந்த அம்மா ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல்லா காலத்திலே கிளவி அவங்க. இப்போ உமர் நாயகம் காலத்துல எப்படி இருப்பாங்க? அந்த அம்மா தெருவில் போகும்போது உமர் நாயகத்தை குதிரையை பிடிச்சி நிப்பாட்டி பேசிட்டு இருக்கிறாங்க. சரிம்மா, அந்த அம்மாவை போற வரைக்கும் கேட்டுருக்காங்க. 7 வானங்களுக்கு மேலது எஜமா கேட்டவாச்சே, அந்த சொல்லை நான் கேட்டேன்னு அல்லாஹ் சொல்றானே, இந்த உமருக்கு என்ன தகுதி இருக்கு நீ பேசாதேன்னு சொல்றதுக்கு? அந்த அம்மாவுடைய பேச்சை கேட்காமல் இருக்க எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? நீ பேசுமா, நீ பேசு. எது வரைக்கும் பேசுறே? நீ இஷா வரைக்கும் 2 ஆள் நிற்பேன், நீ விடிய 2 ஆள் கேட்டுக்கொண்டிருப்பேன், நான் போக சொல்ல மாட்டேன், பேச மாட்டேன். இந்த பணிவு எப்படி வந்துச்சு அவங்கள்ட்ட? அரே வா வா வா. சஹாபாக்களுடைய வாழ்க்கையில காதல் வாழ்க்கைங்க. அல்லாஹ் ரசூலுடைய காதல்ல வாழ்ந்த வாழ்க்கை. அதெல்லாம் நம்ம நினைச்சே பார்க்க முடியாது. நம்முடைய கற்பனைக்கே எட்டாத வாழ்க்கை அது. விளைஞ்சுக்கலாம். ஒரு சின்ன விஷயம் வந்தா பெருமானார் கூட இருந்த மையத், இந்த அந்தஸ்து எப்படி வந்துங்க? முஹம்மது ரசூலுல்லாஹ், பெருமானார் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் அது அதை பத்தி உங்களுக்கு சொல்ல வரல. வல்லதீன மஅஹு, பெருமானோடு இருந்தார்களே அவங்களை பத்தி சொல்றேன் வா. அந்த ஷேഖுடைய உயர்வு என்ன நீங்க சொல்லுங்க. அல்லாஹ் அவங்களுடைய அஸ்ராரை விளங்க முடியாதுங்க. அந்த ஷேഖுடைய கொஞ்சம் முரீது இருக்கிறாங்க, அவங்களுடைய உயர்வு பத்தி சொல்ல கேட்டுக்கு. அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நான் ரசூலுல்லாஹ் பத்தி நான் சொல்ல விரும்பவில்லை, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நான் சொல்ல, ஜஸாக்கல்லாஹ், அவர்களை பற்றி நான் சொல்ல விரும்பவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கூட இருந்த மக்கள் எப்படி இருந்தாலும் அது தெரிஞ்சுக்கிட்டாங்க. வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபாரி ருஹமாஉ பைனஹும் தராவி. ஒரு சஹாபி கடை வச்சிருந்தார், மளிகை கடை. அந்த கடைக்கு ஒரு அழகான பெண்மணி, இளம் வயது பெண்மணி வந்துட்டான். அந்த பெண்மணி கிட்ட வந்து சாமான் வாங்கிட்டு இருக்கும்போது அவர் அந்த சஹாபியை கையை ஒரு முத்தம் கொடுத்துட்டாங்க. ஆசை அடக்க முடியாம முத்தம் கொடுத்துட்டாங்க அந்த பெண்மணி. உடனே அல்லாஹு அக்பர், என்ன பெரிய தவறு செஞ்ச, என் மனசு நப்சு தூண்டி தவறு செஞ்சுட்டேன், இதுக்கு தண்டனை என்னை கல்லால் அடித்து சாகடிக்கிறது தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். பதறி அடிச்சு கடை அப்படியே போட்டு ரசூல், யார சொல்லலாம் தண்டனை நிறைவேற்றுங்கள், யார சொல்லா எனக்கு தண்டனை கொடுத்துருங்க, நான் அல்லாவுக்கு மாறு செஞ்சுட்டேன், அல்லா ரசூலுக்கு மாறு செஞ்சுட்டேன், என்னை அடிச்சு சாவடிச்சிருங்க, யார சொல்ல என்னை கொன்றுங்க, நான் போய் ஹத்தை நிறைவேற்றுங்க, யார சொல்லலாம் என்னை அடிச்சிருங்க, நீ அல்லாவுக்கு மாறு செஞ்சுட்டு துடித்து அப்படின்னு சொல்றேன். என்னமா செஞ்சீங்க? இந்த மாதிரி நடந்து போச்சு சம்பவம் சொல்லலாம். முடியாது, சும்மா இருந்தாங்க, வேற பேசிக்கிறான். திரும்ப சாபி மனசு கேட்கல, அதுக்குள்ள மௌத்தாயிட்டா. அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்தலில் மௌத்தாகி விடுவோமே, என்ன துடிப்பாரு. இன்னைக்கு எல்லாத்தையும் முழுங்கிட்டு அமைதியா உட்காந்துருக்கிறோம். எல்லா ஹராமையும் செஞ்சுட்டு அமைதியா உட்காந்து. நம்ம தலைமை எப்படி இருப்பார்? காலை ஒருத்தர் வந்து அது ஓதி பார்க்கணும் என் பையனுக்கு. சரிவா, என்ன செய்தி? இப்படிலாம் செய்தி இருக்குது, அரைஞ்சிக்கலாம். நிம்மதியா இல்லை, தூக்கம் இல்லை, அப்படியா இப்படியான்னு சொன்னாங்க. சரி, என்ன தொழில் செய்றீங்க? என்டர்பிரைஸ் வச்சிருக்கேன். இன்னைக்கு வந்தார், யாரும் தெரியல, மனுஷன் பேரங்க ஊருக்கு, நமக்கு அது தேவையே தேவை. என்ன பேசுறது? சரி, என்ன பேச மட்டுமா இல்லை சேர்த்தியா வேற எதுவும் சேவ் செய்யணும் சொல்லுவாங்களா? எம்எல்ஏ சேர்த்தி வச்சிருக்கீங்களா? சேர்த்தாங்க. தாவீஸ் எழுதி உன் கழுத்தை முடிச்சு தொங்கினாலும் உருப்பட மாட்டேங்குது. மொத்த தாவீஸை எழுதி தாவீஸ் கொடுங்க, தாவீஸ் எழுதி கழுத்து முழுசு மாலையா போட்டாலும் உருப்பட மாட்டேன். இடுப்புல கட்டி கையில கட்டி அப்படியே தாவீஸ் மலையிலேயே ஒன்றை போட்டு முக்கனாலும் உருப்பட மாட்டேன். தாவீஸ் எழுதி வீட்டுல மாட்டினா நிம்மதி வருமா? வீட்டுல குரானே தொங்க விட்டாலும் உருப்படாது. குரானுடைய ஆயாத்து ஹதீஸ்லாம் எதோர் ஆயத்தை எழுதி கொடுங்க, வீட்டுல மாட்டினா வீட்டுல முழு குரான் ஒரு பக்கம் தொங்க விட்டு, முழு புகாரி தொங்க விடு ஒரு முஸ்லீம் ஒரு பக்கம், திருமதி ஷரீஃபு புஷ்காத்து எல்லாம் உருப்படாது. ஏன்னா நீ வட்டி வாங்கக்கூடிய என்னுடைய எதிரின்ட்டு அல்லாஹ் தஆலா சாந்தம். நீ வட்டி வாங்கி ஒரு மாசம் 4 லட்சம் சம்பாதிக்கிறத விட மூட்டை தூக்கி 4 ரூபா சம்பாதி. ரேஷன் அரிசியில் ரேஷன்ல பருப்பும் போடுறாங்க பில்லுங்க, அரிசியில சோறாக்கு இந்த பருப்புல சால்னா வை. நீயும் மனைவி நிம்மதியா, இங்கேயும் நிம்மதி, கபர்லயும் நிம்மதி, சொர்க்கத்திலேயும் நிம்மதி. வெக்கம் இல்லை உனக்கு? எப்படி வேண்டிய அவசியம் இல்லை. திரும்பி வருவாரா அந்த மனுஷன்? எங்க வேணா போய் ஓதி பார்க்கல வேணாம், அந்த வேலையை நம்மகிட்ட வேணாம். அதனால முதல் சத்தியம் பண்ணு, இன்னைக்கோட விட்டு விளைகிறேன், உழைச்சி சம்பாதிக்கிறேன், ஹலாலான வியாபாரம் பண்றேன், சத்தியம் பண்ணு. நான் ஓதி பார்த்தா வேலை செய்யும்.
மருந்து கொடுத்தா வேலை செய்யணும் இல்லை. துவா ஒதுங்க என் பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு வராங்க சில பேர். அம்மா டாக்டர் போய் உடம்பு சரியில்லைன்னு போறீங்க, டாக்டர் மருந்து கொடுத்து பத்தியமும் சொல்லுவாரா இல்லைங்களா? பத்தியம் உடம்பு சளி காய்ச்சலா இருக்கு பையனுக்கு, இந்த மருந்து மாத்திரை கொடுங்க 3 நாளைக்குன்னு சொல்லுவார். அவன் போற வழி 2 ஐஸ்கிரீம் வாங்கி திட்டு போவான். டாக்டரா மருந்து கொடுத்தாரு, போற வழி 2 ஐஸ்கிரீம், அங்கே போய் ஃப்ரிட்ஜ் தண்ணி, எப்படி என்னைக்கு சரியாகும்? தொண்டை வலியும் சரியா போகும், சளியும் சரியா போகும். அதுக்கு பத்தியமா பக்குவமா 3 நாள் இருந்தால் சரியா போகும். சுகர்னு டாக்டர் போறீங்க, மருந்து எழுதி கொடுக்குறாரு, மெட்ஃபார்மின் எல்லா மருந்து, இன்ஜெக்ஷன், இன்சுலின் எல்லாம் எழுதி கொடுக்குறாரு. எல்லாம் போட்டு நேராக மூசா அல்வா கிடையாது, ஆஜி மூசா உள்ள உட்காந்து 1.5 கிலோ உள்ள போயிருக்கு. 1.5 கிலோ அல்வா, 2 கிலோ சேர மிட்டாய், பூந்தி எல்லாம் மைசூர் பாக்கு புதுசா அப்படி சொல்ல இருக்குங்க சார். பார்க்கவே ஆசையா இருக்கு, சின்ன வயசுல சிந்து பழக்கம். எல்லாம் உள்ள போயிட்டு ஏப்ப வேற விட்டு 2 மாத்திரை போட்டார். அது நடக்குமா? அது பை மருந்து மாத்திரை வேலை செய்யணும்னா சில நிபந்தனை இருக்கிறது. அது மாதிரி நாம செய்யக்கூடிய துவா, நாம அவருக்கு செய்யக்கூடிய பாத்தியா, அவருக்கு செய்யக்கூடிய தாவீசு வேலை செய்யணும்னு சொன்னா முதல் நிபந்தனை என்ன? அடைஞ்சுங்களா? அதனால நீ முதல்ல அந்த வட்டியை விடு, 5 நேரம் தொழுகு. உனக்கு யாரும் துவா செய்ய தேவையில்லை, தொழுகையே உனக்கு துவா தான். தொழுதாலே வாழ்க்கையில பறக்கச் சேரேங்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு. நீ தொழுகு, மனைவிக்கிற தொழுக சொல்லு, வாழ்க்கையில பறக்கத்து நான் சேரேன். இன்னொரு பெரியவங்கள்ட்ட போய் சேகமான துவா செய்யன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஊரையே திண்டு முழுங்கிட்டு 10 வகைக்கு வந்துடுறாங்க. செய்யறதெல்லாம் அயோக்கியத்தனம், செய்யறதெல்லாம் ஹராம். வெக்கமாயில உனக்கு முஸ்லீம்னு சொல்லிக்கிறது. இந்த மாதிரி வட்டி வாங்குறேன்னு சொல்றேன், இவன் வந்து உள்ளே விடுறது இல்லை. நம்மளாம் உள்ளே வெளியே போ, கெட் அவுட், நான்சென்ஸ். இன்னும் உலமாக்கள் பயான் செய்றாங்க, இவ்வளவு 1000 பேர் சொல்றாங்க. இன்னும் உனக்கு வெக்கமா இல்லை? உனக்கு இங்கே உட்காந்துக்கிட்டு வட்டி வாங்குறேன்னு சொல்றது மனுஷனா? நீ மாடா? நீ பிச்சை எடுத்து பள்ளிவாச வாசல்ல உட்காந்து வெக்கம் இல்லை உனக்கு? நல்லா போட்டு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நமக்குலாம். இந்த ஊர் விட்டு அடுத்த ஊர் நம்ம எப்பயுமே பொட்டி கிட்டி. இன்னும் சொல்லிடுறேன், எங்கள் வீட்டில் கட்டல் பீரோலாம், கட்டல் பெரிய பெரிய பீரோ, இன்ன வரைக்கும் பீரோ கிடையாது, கட்டலும் கிடையாது. எங்கள் பாபாவுக்கு ஒரு கட்டல் வாங்கி வந்தாங்க, கட்டல் வாங்கி போட்டிருக்கு. தரையில் தான் இன்ன வரைக்கும் கல்யாணம் முடிச்சு வரைக்கும் தரையில் தான் படிச்சிருக்கோம். 25 வருஷம் ஆச்சு. காரணம் தெரியுமா? எப்பயுமே ரெடி, பி ரெடி, கெட் ரெடி. இங்கே ஒருத்தர் அடுத்த ஊர், அடுத்த ஊர் போயிட்டே இருக்கு. நமக்கு திட்டுவோம் 5 கிலோ, வெட்டுவோம் 5 கிலோ. நீ மார்க்கெட்டுக்கு முரணாக நடந்தால் நல்லா சொல்லுவோம், வச்சுட்டு கட்டி போயிட்டே. அது நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நண்பர்களே. ஏன்னா எல்லாத்தையும் முழுங்கிட்டு கல்லை முழுங்கி சுக்கு கசாயம் குடிச்சானா, 2 கல்லை முழுங்கி சுக்கு கசாயம் குடிச்சானா, சரிமான அது எப்படி முழுங்கும்? செய்யறதெல்லாம் ஹராம, ஊற அடிச்சு உலையில போட்டு தாவீசு பட்ட சரியா பேருமா அவனுக்கு? அது ஒரு காலம் நடக்கவே நடக்காது. இதுக்கு பேர் தக்குவா கிடையாது. ஹஜ்ரத், நான் பள்ளிவாசலுக்கு 1000 ரூபாய் காசு கொடுத்தேன் ஹஜ்ரத். எந்த காசு கொடுத்தேன் பள்ளிவாசலுக்கு? இந்த காசையா கொடுத்த பள்ளிவாசலுக்கு? இந்த காசு எப்படி சம்பாரிச்ச காசு? எந்த காசு அது? ஹலால் ஹராம் நிறைவேறியுமானால சம்பாரிச்சதெல்லாம், ஊடு கட்டுறதெல்லாம், சாப்பிட்றதெல்லாம் ஹராம். நீ 1000 ரூபாய் கொடுத்த உடனே, மறுசாக 1000 ரூபாய் கொடுத்த உடனே அது நிறைவேறி போயிருமா உனக்கு? அது நிறைவேறி போயிரும்? ஒரு காலம் நிறைவேறாது. எவன் வட்டி வாங்குறானோ உலகிலேயும் எல்லோரும் பார்த்து கஷ்டப்படுவான், தீய மரணம் அடைவான், கபரிலும் வேதனைப்படுவான். ஏன்னா எல்லா விதமான பாவங்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தண்டனை வச்சிருக்கிறான். வட்டியை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது அவன் அல்லாஹ் உடனே வார் டிக்ளேர் பண்றேங்கிறான். அவர்கள் மீது அல்லாஹ் போர் தொடுப்பே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு. வட்டியை பற்றி சொல்லுங்க, ஆயிடுனா ஆய சொல்லுங்க பை, வட்டி வாங்க பொருள் நான் போர் தொடுக்கிறேன். என்ன ஆயிடுது? அல்லாஹ் உங்கள் மீது வார் டிக்ளேர் பண்ணி விட்டான், போர் அறிவிப்பு செய்து விட்டான். அதமா வேணான்னு சொன்ன பின்னாடி, அல்லாஹ் இலாஹ்னு விளங்கின பின்னாடி, அல்லாஹ் ரப்புன்னு விளங்கின பின்னாடி, அவன் தான் அவனுக்கு சோறு போட்டு விளங்கின பின்னாடி வெக்கமா இல்லை உனக்கு கேட்கறதுக்கு? அந்த மனுஷன் யாருன்னு தெரியாது, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் தெரியாது, எத்தனை இப்படி இருக்காரு என்னு தெரியாது. வந்தாரும் மாட்டிக்கிட்டார். இப்போ நான் சொன்னேன் அவர்கிட்ட, ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ. நீ வட்டி வாங்கினாலும் வட்டி வாங்காமல் ஹலாலா சம்பாரிச்சா உனக்கு என்ன அல்லாஹ் ரிஸ்க் வச்சிருக்கனோ அதுதான் நீ திம்ப. அதுக்கு மேலே ஒரு இட்லி கூட திங்க மாட்டேன். உனக்கு அல்லாஹ்வுத்தாலா வாழ்நாள் எவ்வளோ அரிசி வச்சிருக்கனோ அதுதான் திண்டு சாவ நீ. என் ஷேഖனே சொல்லுவாங்க, உன்னுடைய சாப்பாட்டில் ஒரே ஒரு இட்லி மிஞ்சிருச்சு, ஒரு வாய் சோறு மிஞ்சிருச்சு, அந்த சோறை நாய் கூட திங்காது. உனக்கு சாவு வராது, அப்படி செத்தா அந்த நாய் கூட திங்காது.
ஏன்னா அந்த நாய்க்கு உள்ள ரிஸ்க் அல்லாஹ் ஏற்கனவே தகுதி எழுதி வச்சுட்டான். அது என்னென்ன சாப்பிடுங்கிறது. ஒன்று நீ ஹலாலா தேடிக்கோ அல்ல ஹராமா தேடிக்கோ. நீ ஹராமா தேடினா ஹராமா வரும், அல்லது ஹலாலா தேடினா ஹலாலா வரும். அவ்வளோதான் திங்க போகிறேன். ஒரு கதை சொல்கிறேன் கேட்டுங்க. என்ன அவர் அலி ரலியல்லாஹு தஆலா குதிரையில் போயிட்டு இருந்தாங்க. வெட்ட வெளியில் போயிட்டு இருக்கிறாங்க. அவசரமாக கலா ஹாஜத் வந்துச்சு. மலம் சிறுநீர் தேவை ஏற்பட்டு போச்சு. இந்த குதிரை எங்கே கட்டி போடுறது? மரம் இருந்தால் கட்டி போடலாம், எங்கேயாச்சும் விட்டா ஓடி போயிடக்கூடாது. இப்படி சுற்றி முற்றி பார்த்தாங்க. எங்கடா சரி குதிரை என்ன செய்யலாம் அப்படின்னு. அதை விட்டுட்டு அவங்க தூரம் போவாங்க இல்லைம்மா. போய் ஒரு மரத்தில் எங்கேயாவது ஒரு மூலையில் உட்காந்து அவங்க சிறுநீர் கழிக்க வேண்டும். அதற்குள்ள குதிரை ஓடி போயிடக்கூடாதுன்னு பார்த்தாங்க. இந்த வழிபோக்கு ஒரு ஏழை மனிதர் வந்துருந்தா, யாரோ முசாஃபரா யாரோ வந்துட்டு இருந்தாங்க. நம்பிங்க வா, நான் போய் என் தேவை நிறைவேற்றிட்டு வர்றேன். ஒரு 10 நிமிஷம் இந்த குதிரையை நீ சேனத்தை பிடிச்சா நின்றுடும், எங்கேயும் போகாது, கொஞ்சம் பார்த்துக்கறியா நீ அப்படின்னு சொன்னான். சரிங்க அப்படின்னு அவன் போயிட்டான். 10 நிமிஷம் அவங்க போய் சுத்தம் பண்ணிட்டு வர்றான். அந்த நேரத்தில் இவன் யோசிக்கிறான், அந்த வந்த வழிபோக்கன் சேனம் சூப்பராக இருக்கே நினைச்சுங்களா, இதை கொண்டு போய் நம்ம கடத்து 50 ரூபா நம்ம காசு கிடைக்குமே. அது மெதுவாக கழட்டுறான். நெட்டு நல்லா கழட்டி இந்த சேனத்தை சுத்தமாக கழட்டி எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஓடிவிட்டான். எஜமா வந்து போய் குதிரை நிற்கிது, ஆளை காணும், சேனத்தையும் காணும். அட பாவி தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்ட்டு குதிரையில் ஏறி நேராக கடத்தருக்கு போனாங்க. அந்த ஊருக்குள்ள போயிட்டாங்க. கடத்தருவில் போய் ஒரு சேனம் வாங்கலான்னு போனாங்க. போனால் இவங்க சேனமே கடத்தில் வச்சுருக்கிறான். இப்போ தான் வந்து 50 ரூபாய்க்கு வித்துட்டு போனார். இந்த 50 ரூபா எடுத்துக்கிட்டு சரி கொடுப்பான்னு வாங்கிட்டாங்க. காசை கொடுத்து வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு சொன்னாங்கன்னா, நான் மலம் திருநீர் கழிக்க சென்ற பொழுது என் மனசில் அல்லாஹ் தஆலா போட்டான், இவனுக்காக 10 நிமிஷம் தன் தேவைகளை நிப்பாட்டி அந்த மனுஷன் வெயிலில் காத்துட்டு இருக்கிறாரு, நான் போனால் 50 ரூபா காசு தரணும் அவருக்கு அப்படின்னு என் மனசில் சிந்தனை வந்து காசு இருந்துச்சு கொடுக்கலான்னு நினச்சேன். காசு இருந்துச்சு கொடுக்கலான்னு நினச்சி தான் போனேன். ஆனால் அவன் துருகிட்டு போய் அதே 50 ரூபா தான் பெற்றுக்கொண்டான். ஹலாலா கிடைக்க வேண்டியது ஹராமா பெற்றுக்கிட்டான். அவ்வளோதான், அவசரப்பட்டான். பொறுமையாக இருந்திருந்தால் அது ஹலாலா கையில் வந்திருக்கும், சந்தோஷமா சாப்பிடலாம், பரக்கத்தா கிடைச்சிருக்கும். அந்த ஹலாலா அவன் தேடாமல் அவசரப்பட்டு சைத்தான் அவனை தூண்டி விட்டு அதே 50 ரூபா தான் இப்ப ஹராமா தின்னான், திருடி தின்னான். அவனுக்கு எக்ஸ்ட்ரா 1 ரூபா கிடைக்காது. உன் தகுதியில் அல்ல 50 ரூபா வச்சுட்டு 51 ரூபா கிடைக்காது. உன் தகுதியில் 4000 கிலோ அரிசி நீ சாப்பிடுன்னு வச்சா ஒரு அரிசி எக்ஸ்ட்ரா சாப்பிடவே முடியாது. அப்படி இருக்க ஏன்டா ஹலாலில் போய் நிற்கிற, ஹராமில் போய் நிற்கிற? தூக்கி எறிஞ்சிட்டு வா, உழைச்சி சம்பாரி, அல்லாஹ் உனக்கு காசு கொடுப்பான். இல்லையா பள்ளிவாசல் உட்காந்து பிச்சை எடுத்து தின்னு, அல்லாஹ் உனக்கு காசு கொடுப்பான். போ, அதான் உனக்கு மருந்து. விஷயம் கிடையாது, ஓதி பார்க்கறது கிடையாது. போன் பலஞ்சா இல்லைங்களா? எது சொல்ல வர்றேன் நான்? இப்போ அல்லாஹ் பெரும் அந்த மாதிரி நம்ம பெரும் பெரும் மலைகளை முழுங்கிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி, அது சாதாரண பாவம் மாதிரி மஜ்லிஸை கூப்பிட்டு உட்கார வச்சு ஜாலியாக உட்காந்துருக்கோம். நம்ம உட்காந்துருக்கோம் விளைஞ்சுங்களா? யார் அந்த மாதிரி ஹராமு கலந்து உண்ணுகிறார்கள் என்று தெரிகிறதோ அவங்க வீட்டுக்குள்ள கால் வைக்கக்கூடாது. அவங்க வீட்டில் பொண்ணு பேசக்கூடாது, மாப்பிள்ளை பேசக்கூடாது, வீட்டுக்குள்ள கால் வைக்கக்கூடாது. விளைஞ்சுங்களா? இந்த விசேஷங்களும் போகக்கூடாது. நம்ம எந்த விஷயங்களும் கூப்பிடவும் கூடாது. நீ அல்லாஹ்வுடைய விரோதி. நீ உங்கள் அப்பனை கொலை செய்தவனை கூப்பிடுவியா வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு? உன் மக கல்யாணத்துக்கு உங்கள் அப்பனை கொலை செஞ்சான் ஒருத்தன், உங்கள்கிட்ட சாப்பாடு கூப்பிடுவியா அவனை? நீ கூப்பிட முடியாது. அதே மாதிரி நம்ம அல்லாஹ்வுடைய விரோதி அவன், மனுஷனுடைய விரோதி, அல்லாஹ்வுடைய விரோதி. அவன் மீது நான் போர் தொடுக்கிறேங்கிற அல்லாஹ் சொல்ல. அவன் எப்படி கொஞ்சிக்கிட்டு இருக்கு நீ? அவன்கிட்ட எப்படி உறவாடுற நீ? முதல்ல அந்த மாதிரி நம்ம ஊரை விட்டு ஒதுக்கின மாதிரி குடும்பத்தை விட்டே ஒதுக்கி வைக்கணும். அப்பதான் புத்தி வரும் இந்த ஆளுங்களுக்கு. விளைஞ்சுங்களா? அந்த ஆளுங்களுக்கு புத்தின்னு ஒன்று அப்பதாங்க வரும் அவங்களுக்கு. நீங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களையும் சேர்த்து உட்கார வச்சுக்கிட்டு அவனையும் மாப்பிள்ளை நல்லா இருக்கிறியா, மச்சான் நல்லா இருக்கிறியா, அவன் செய்யலாம் அயோக்கியத்தனம் தெரிஞ்சு கூட உட்காந்துருக்கிற. வித்திரு ஓதுறோம், வித்திரு கூத்து ஓதுறோம், வித்திருல என்ன அர்த்தம் இருக்கு? அல்லாஹும்ம இன்னா நஸ்தஈனுக நஸ்தஹ்தீக வ நஸ்தக்ஃபிருக வ நுஅ்மினு பிக. சொல்லுங்க பை. வ நதவக்கலு அலைக் வ நுஸ்னி அலைக்கல் கைர குல்லஹு வ நஷ்குருக வ லா நக்ஃபுருக். உனக்கு நன்றி செலுத்துகிறோம். வலா நக்ஃபுருக, உனக்கு நாங்கள் மாறு செய்யவில்லை, நன்றி மறந்து நடந்து கொள்ள மாட்டோம். நஷ்குருக வலா நக்ஃபுருக வ நஹ்லஉ வ நத்ருக்கு மை யுஃப்ஜிருக. ரப்பே, உனக்கு மாறு செய்யக்கூடியவன் எவனா இருந்தாலும் சரிதான், அவனுடைய உறவையே நாங்கள் அறுத்துக் கொள்வோம். நஹ்லஉ,
கலன்று கொள்வோம், வனத்திற்கு அவனை சுத்தமாக முறித்துக் கொள்வோம். அவன்கிட்ட அவன் வீட்டு வாசல்ல கால் வைக்க மாட்டோம், அவன் உறவையே முறிச்சுக்குவோம். அவன் அண்ணனா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், அப்பனா இருக்கட்டும், பையனா இருக்கட்டும், அண்ணனா செச்சாமானா இருக்கட்டும், பெருத்தாமானா இருக்கட்டும், அவன் மூஞ்சில முழிக்க மாட்டான்னு அர்த்தம். டெய்லி ஓதுற குனூத்துல நீ ஓதிட்டு மறுபடியும் வாசலை போய் நிக்கிற வெக்கமே இல்லை உனக்கு? நீ கண்டிஷனா இருந்தா தான் திருந்து வரணும். நீ உஷாரா இருந்தா தான் திருந்துவார்கள் அவர்கள். விளைஞ்சுங்களா? நாம முதல்ல அவர்களை விட்டு ஒதுக்குனாலே தப்புன்னு அவங்க தெரியும். தப்புன்னு தெரிஞ்சு அவர்களை விளங்காமல் அவர்களோட மாமன் மச்சான் உறவு கொண்டாடன ஒன்னையும் அல்லாதல பிடிப்பான். அவனை எப்படி அவன் உறவு கொண்டாட? நீ என்கிட்ட வாக்குறுதி கொடுத்தா வனஹ்லாவு வனத்திருக்கு மை யுஃப்ஜிருக்க, யாரெல்லாம் உனக்கு மாறு செய்கிறார்களோ ரப்பே அவனை விட்டு விலகிக் கொள்கிறேன் நான் என்று அல்லாட்ட வாக்குறுதி கொடுத்துட்டு என் மாமன், என் மச்சான், என் மருமன், என் மாமனார் உட்கார்ந்து சொல்ற வெக்கமா இல்லை? மாட்டிக்கிறோம் நண்பர்களே. மாற்றிக்கொண்டால் அல்லாஹ் தன் அருள் மழையை பொழிய ஆரம்பிப்பான். அல்லாஹ் தன் பொழிய 1950 1925 1950 வரைக்கும் என்னுடைய தாதா இதே ஊர்ல வடக்கு பள்ளிவாசல இமாமா இருந்தாங்க. 25 வருஷம் தொடர்ந்து. எப்ப 50 சொச்சத்துல தான் வட்டி இந்த ஊருக்குள்ள நுழைய ஆரம்பிச்சோன்னு என் பிள்ளைங்க ஒரு பைசா வட்டி கூட தின்றக்கூடாது, ஒரு பைசா எங்கேயாவது கல்யாணம் காட்சின்னு போய் வயிற்றுக்குள்ள போயிடக்கூடாதுன்னு ஊரை காலி பண்ணிட்டு குடும்பத்தை காலி பண்ணிட்டு சேலம் போயிட்டாங்க. வேணவே வேணாம் என் தொடர்பு விளைஞ்சவை. 75 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பேராண்டி இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன். பாவம் விளைஞ்சுங்களா? 75 இயர்ஸுக்கு பின்னாடி வந்திருக்கு. அப்துல் கரீம் ஹாஜி, அப்துல் கரீம் ஹசரத் குபிலா என் தாதா. விளைஞ்சுங்களா? 25 வருஷம் இமாமா இருந்தாங்க. இப்ப நான் 75 வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ்வுத்தாலா இந்த ஊருக்கு கூட்டு வந்திருக்கான். ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டான் அல்லாஹ் என்னை கொண்டு போய் தள்ளி அந்த பக்கம் எங்கேயும் உள்ள வராம அதற்கு கூப்பிட்டான்னு வந்தேன். என்ன காரணம்? மறுபடியும் விட்டு விலகிங்க. சுத்தமா விலகி கொண்டால் அல்லாஹ்வுடைய ஃபضல் வரும், அல்லாஹ்வுடைய அருள் வரும், அல்லாஹ்வின் ரஹ்மத்து வரும். நீயும் நிம்மதியா இருப்ப. தலைமுறைக்கு எல்லாரும் நிம்மதியா இருப்பாங்க. உன் பையன் நிம்மதியா இருப்பான், அவங்க புள்ள நிம்மதியா இருக்கும், அவங்க புள்ள நிம்மதியா இருக்கும். வட்டி இருக்கே அல்லாஹ் சொல்றான், பார்க்கறதுக்கு பெருசா தெரியும், நுரை மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து அழிச்சோம். ஹலாலான காசு இருக்கே பார்க்க கொஞ்சமா இருக்கும், அது எல்லாத்தையும் வாழ வைக்கும். இன்னல்லாஹ் அல்லாஹ் உறுதி எடுத்துக்கொண்டான். இன்னல்லாஹ் யுர்பி ஸதக யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத், வட்டியை எல்லாம் அழித்தே தீருவான், சதகாவை எல்லாம் வளர்த்தே தீருவான். குர்ஆன் சொல்லுது யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத். விளைஞ்சுங்களா? நான் பயப்படவே இல்லை. புட்டு சாதுன்னு சாத்தி அமிச்சாச்சு. இன்னைக்கு காலையில் நடந்த செய்தி சொல்றேன். இப்ப அன்பர்களே, நம்ம நிலைமை எப்படி இருக்கு? அந்த சஹாபி ரசூல் பெருமானிட்ட வந்தாங்க. யார சொல்ல, அந்த பெண்ணை நான் தவறுதலாக தொட்டு விட்டேன், முத்தமிட்டு விட்டேன், நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்டான். என்னை கொன்று விடுங்கள், எனக்கு கொலை தண்டனை நிறைவேற்றுங்கள் அப்படின்னு சொன்னான். பெருமாள் திரும்பிட்டாங்க, ஒன்றும் சொல்லல, பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப வந்தாங்க. அதுக்குள்ள மூத்தாயிட்டோம். அல்லாஹ்வுடைய போய் நிக்கணுமே, என்ன பயம் துடிக்குது பாருங்க அவங்கள்ட்ட. திரும்ப திரும்ப வர்றாங்க ரசூலுல்லாஹ். யார சொல்ல, நீ ஏதாவது என்ன செய்யுங்க, அடிச்சு கொன்றுங்க, நீங்க தப்பு செஞ்சுட்டேன். மதியானத்தும் புலம்புறாரு. நம்ம ஒன்றும் சொல்ல, அப்படி திரும்பிக்கிறேன் இப்படி திரும்பிக்கிறாங்க சொல்லாது. அசர் பாங்க சொன்னாங்க. பெருமானார் அசர தொழுவ வைத்தார்கள். எல்லா சஹாபாக்களும் தொழுதாங்க. தொழுது முடிச்சு சலாம் கொடுத்துக்கு திரும்ப வந்தார். யார சொல்லலாம், நான் அல்லாவுக்கு மாற செஞ்சுட்டேன், யார சொல்லலாம், தண்டனை நிறைவேற்றுங்க அப்படின்ட்டாங்க. எங்க கூட அசர் தொழுதியாப்பா? எங்க கூட தொழுதே இல்லை. அழுதுட்டு தொழுகிறார். இது கடைசி தொழுதியா இருக்கலாம் அப்படின்னு பெருமாள் சொன்னாங்க. இந்த அசரத் தொழுத நன்மையின் காரணமாக அல்லாஹ்வுத்தாலா ஒரு பாவத்தை மன்னிச்சுட்டான் போவான். இன்னல் ஹசனாத்தி யுத்ஹிபுன ஸய்யாத், நன்மைகள், நாம் செய்யக்கூடிய நன்மைகள் நம்முடைய பாவங்களை அழித்து விடும். காலையிலிருந்து மதியம் வரை நீ செய்த பாவங்களை மதியம் லுஹர் தொழுவும் அல்லாஹ் அழிச்சிடறான். லுஹர்ல இருந்து அசர் வரைக்கும் நீ செஞ்ச பாவத்தை அசர் தொழும்போது அல்லாஹ்வுத்தாலா அழிச்சிடறான். அசர் மகரிப் வரைக்கும் நம்ம ஏற்பட்ட பாவங்களை மகரிப் தொழும்போது அல்லாஹ்வுத்தாலா அழிச்சிடறான். மகரிபிலிருந்து இஷா வரைக்கும் நிகழ்ந்த பாவங்களை இஷா தொழுதால் ஜமாத் தொழுதால் அல்லாஹ் அழிச்சிடறான். இஷா ஃபஜருக்கு நிகழ்ந்த பாவங்களை ஃபஜர் அல்லாஹ்வுத்தாலா அழிச்சிடறான். இன்னல் ஹசனாத்தி யுத்ஹிபுன ஸய்யாத், இந்த நன்மைகள் அந்த பாவங்களை அழித்து விடும் என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர். என்ன துடிப்பு இருந்துச்சு பாருங்க அந்த சஹாபா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட சேர்ந்து இருந்த பரக்கத்துல அவங்க கல்வை எவ்வாறெல்லாம் பக்குவப்படுத்தி இருக்கிறாங்க பாருங்க. அந்த கல்வை எப்படிலாம் உருவாக்கி இருக்கிறாங்க பாருங்க.
இதான் அல்லாஹ் சொல்றான், முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழோ அவங்க புகழ் அவங்களுடைய சஹாபாக்களை பாருன்ட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. அவங்களுடைய கூட சஹாபாக்களை பாரு. வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபாரி ருஹமாஉ பைனஹும், தங்களுக்கு மத்தியிலே ரொம்ப பிரியமாக பாசமாக அன்பாக நடந்து கொள்வார்கள். தராஹும் ருக்கஅன் சுஜ்ஜதன், எப்பவுமே ருக்கூலியும் சுஜூதிலையும் பணிந்தவர்களாக பணிவுள்ளவர்களாக நடந்து கொள்வார்கள். யப்தகூன ஃபضலம் மினல்லாஹி வ ரிதுவானா, அல்லாஹ்வுடைய ஃபضலையும் அல்லாஹ்வுடைய ரிதுவானையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் தேடி அலைவார்கள். என்ன செயல் செய்தால் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும், என்ன செயல் செய்தால் அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்கும் என்று தேடி அலையக்கூடியவர்களாக இருப்பார்கள் சஹாபாக்கள். அவனுடைய ஈகோ கிடையாது, அவங்கள்ட்ட பெருமை கிடையாது, அவங்கள்ட்ட தான் பெரியவன் எண்ணம் கிடையாது. மற்றவர்களுக்கு மத்தியில் தன்னை தாழ்த்தி கொள்ள அவர்கள் முற்பட்ட தன்னை தாழ்த்தி கொள்வதை அவர்கள் கொஞ்சம் கூட வெக்கப்பட்டதே கிடையாது. தன் பணிவை காட்டுவதற்கு வெக்கப்பட்டது கூட கிடையாது. ஹாலித் பின் வலீத் படை தளபதியா இருந்தாங்க. உமர் நாயன் தபால் எழுதுறாங்க, ஒரு தபால் எழுதி ஒரு வேலைக்காரனை கொடுத்துட்றாங்க, நீ கொண்டு போய் கொடுமா, உங்களை படை தளபதியை விட்டு நீக்கப்பட்டது, உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய இந்த நபரை தளபதியாக நியமித்திருக்கிறோம். தபால் கொடுத்தாங்க. உடனே கூப்பிட்டு பாருங்க, நிஜமா உங்களே தளபதியாக போட்டாங்க, இனிமேல் நீங்க தான் தளபதி, இந்தாங்க வாழ் பிடிங்க, உங்க உத்தரவுக்கு அடுத்து கட்டுப்பட்டு நடக்கிறது. அடுத்து என்ன சொல்லு. ஒரு ஊர்ல பள்ளிவாசல் முத்தவல்லியா போட்டிருக்காங்க, அடுத்து இன்னொரு முத்தவல்லியா போனா தண்ணி 2 கட்சி ஆரம்பிச்சிடுறாங்க. பள்ளிவாசல் தேர்தல் அடி தடி வாக்கு சேகரிக்கிறாங்க. பள்ளிவாசல்ல வாக்கு சேகரிக்கிற அவர் போய் ஊர் தெருவுக்கு என்னை முத்தவல்லியா போடுங்க, என்னை செக்ரட்டரியா போடுங்க, என்னை இதா போடுங்க, இந்த சேவை செய்கிறேன் அந்த சேவை செய்கிறேன், மூலதனம் நடத்திடுறேன், மூல சீரணி ஜாஸ்தியாக கொடுக்குறேன், இந்த வாழைப்பழம் வேலை எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன், என்னை முத்தவல்லியா போடுங்க வச்சுக்கலாம். மலிதா கொடுப்பான் அந்த காலத்தில், மலிதாவில் நிறையா முலாம்பழம் என்ன பழம் மாதுளம்பழம்லாம் போட்டு மலிதா கொடுக்குறேன், என்னை முத்தவல்லியாக போடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேர்தல் அறிக்கையெல்லாம் வருது. இந்த ஊர்ல போய் ஒரு வாட்ஸ்அப்பில் தேர்தல் அறிக்கை வந்துச்சு, முத்தவல்லி தேர்தல் அறிக்கை. நம்ம ஊர்ல போய் எந்த ஊர்லயும் வந்துச்சு. என்ன, என்னை நீங்க முத்தவல்லியாக நியமித்தால் அறிஞ்சுங்களா, அப்துல் காதர் ஆகிய நான் முத்தவல்லியாக ஆகிவிட்டால் நான் என்னென்ன சேவை செய்வேன், அப்துல் சத்தார் ஆகிய நான் அப்படி கீழே போட்டிருக்கான். தொடர்ந்து முழுது நடத்தி கொண்டிருப்பேன். அந்த மாதிரி வரிசையா லிஸ்ட் வருது. அவரை ஏன்னா ஏற்கனவே அவர் முத்தவல்லியா இருந்திருக்கிறாரு, அவரை பதவி நீங்க செஞ்சுட்டாங்கன்னா அவர் தன் ஹீரத். அது எப்படி நான் பள்ளிவாசல் சும்மா நுழைவேன், இவ்வளவு நாள் தலைவர் நுழைஞ்சிட்டு இருந்தேன், அது எப்படி திரும்ப சும்மா நுழைவேன். ஆயிரக்கணக்கான மக்களுக்கு படை தளபதியாக இருந்து பல போர்களில் வெற்றி பெற்றவர்கள், ஒரு போரில் கூட தோல்வி அடையாத ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா 100 போர் நடத்திட்டாங்க ரோமர்களோடு, 100லேயே வெற்றி. அவர்களுக்கு தபால் வருது, சின்ன தபால் எழுதி கொடுத்து அனுப்புறாங்க, நீங்கள் பதவி விலகிவிட்டு இன்ன நபரை படை தளபதியாக நியமிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவரை நியமிச்சுட்டு இவங்க விலகி அடுத்த உத்தரவு என்ன எஜமானேன்னு கேட்குறாங்க. நான் இருக்கட்டுமா, என்ன போர், அடுத்த போர்ல தளபதி இருக்கிறாங்க, இவங்க சாதாரண போர் வீரராக படையோடு அணியோடு அணி திரண்டு போர் செய்யறாங்க. யாரு என்ன உருவாக்கிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 100 போர்லயுமே ஜெயிச்சவங்க தான் அவங்க. எந்த அளவு ஜெயித்தவர்கள், ஹாலித் பின் வலீத் பேரை கேட்டா ரோமர்கள் கைகாலம் நடுக்குது. ஒரு போர் வந்திருக்கு, இது ஹாலித் தலைமை ஏற்று வர்றாராண்டா, ஹாலித் பின் வலீத்ரா ஓடு, எல்லாம் ஓடிடுறான், படையே ஓடுறான், அவங்க தளபதி தெரிஞ்சாலே ஓடுறான். உமர் நாயிட்ட கேட்டாங்க, அங்கிருந்து சஹாபாக்கள், மதீனாவுல சஹாபாக்கள், ரோமாபுரி சண்டை போட்டுக்கிறாங்க காதர் ரலியல்லாஹு, 100 போர் நடத்தி 100லேயும் வெற்றி பெற்றாங்க. அப்படிப்பட்ட மாவீரர் எதுக்காக நீங்கள் அவரோட பதவி நீக்கம் செஞ்சீங்க நீங்க அப்படின்னு கேட்டாங்க. நிஜமா சொன்னாங்க, இந்த வெற்றி அல்லாஹ் கொடுத்த வெற்றி, இந்த வெற்றி இஸ்லாத்துக்காக வந்த வெற்றி, இந்த வெற்றி பெருமானாருடைய வழிமுறையை பின்பற்றதுக்கு அல்லாஹ் நம்ம கொடுத்த வெற்றி. அல்லாஹ் வெற்றியை கொடுத்து நினைத்தால் எந்த சாதாரண மனிதனை கொண்டும் வெற்றியை கொடுப்பான் அல்லாஹ் தஆலா. கம்மின் ஃபிஅத்தின் கலீலத்தின் கலபத் ஃபிஅத்தன் கஸீரத்தன், எத்தனையோ சிறிய படைகள் பெரிய படைகளை வெற்றி பெற்று விட்டன. ஆனால் மக்கள் விவரம் தெரியாம ரோமர்கள் எப்படி பேசிக் கொள்கிறார்கள், ஹாலிது வந்தா வெற்றி, ஹாலிதினால தான் இந்த வெற்றி, ஹாலிதினால தான் வெற்றி, அவர் தான் இந்த படை தளபதி, அவர் திறமையான தளபதி, அவர் திறமையான வெற்றி வீரர் அவர் அப்படின்னு பேசிக்கிறாங்க. இதுதான் நஷ்டம் ஏற்படும். நாளைக்கு ஒரு போர்ல 101வது போர்ல ஹாலித் வஃபாத் ஆகிவிட்டால் 102வது போர்ல அந்த தைரியமா வந்து நிற்பான், ஹாலிதே போயிட்டாரா அடிச்சு நொறுக்குடான்னு சொல்லுவாங்க. அதனால அவர்கள் ரொம்ப தேவையானவர்கள் தான், அவர்கள் இந்த தளபதிக்கு துணையாக நிற்பார்கள். அவங்க குணமும் எனக்கு தெரியும், அதனாலதான் அவங்க நீக்கினேன், வேறொரு தளபதியாக்கினேன், வெற்றி கிடைக்கும் பாருங்கள். அப்ப மக்கள் பேசிக்கொள்வார்கள், உமர் அவர்கள் ஒரு பூனையை தளபதியாக்கினாலும் வெற்றி தான்.
உமரை யாரை தளபதி ஆக்கினாலும் வெற்றி தான். காரணம் என்ன? உமருடைய பவர் அல்ல, அது அல்லாஹ் தஆலாவுடைய பவர். அது அப்ப இஸ்லாமியர்கள் இஸ்லாத்தை கடைபிடிக்கும் காலம் எல்லாம் தலைவர் யார் என்று பேச்சு இல்லை, தலைவர் யார் என்று பேச்சு இல்லை. அல்லாஹ் வெற்றியை கொடுத்து தான் தீருவான். நீ முத்தவல்லியா இருந்துதான் ஒரு பள்ளிக்கு சேவை செய்யணும்னு அவசியம் இல்லை. நீ சாதாரண தொண்டனா வந்து ஹவுஸை கழுவிடு, பாத்ரூம் கழுவிடு, அந்த முத்தவல்லிக்கு இருக்கிற சாவை உனக்கு கொடுத்துருவான் அல்லாஹ் தஆலா. முத்தவல்லின்னு அர்த்தம் என்ன? காதிம் தான், காதிமுல் மஸ்ஜித். உலகத்திலே பெரிய பள்ளிவாசல் எதுங்க? எதுமா மஸ்ஜிதுல் ஹராம். அதுக்கு அடுத்தது மதீனா பள்ளிவாசல். இந்த 2 பள்ளிவாசல் முத்தவல்லி யாரு? உலகத்திலே பெரிய பள்ளிவாசல் எதுங்க? ஹரம் ஷரீஃப். அதுக்கு அடுத்த பள்ளிவாசல் மஸ்ஜிது நபி. 2க்கும் முத்தவல்லி யாரு? இப்ப மன்னர் இருக்காரு, அவர் தாங்க. அவர் தம்பேர் எப்படி போடுக்கிறாரு? காதிமுல் ஹரமைன். தெரிஞ்சுங்களா? ரயீசுல் ஹரமைன்னு போறது இல்லை எங்கேயுமே, சையீதுல் ஹரமைன்னு போறது இல்லை. ஹரம் 2 ஹரமுக்கு முத்தவலிசா, 2 ஹரமுக்கு தலைவர், 2 ஹரமுக்கு அவர் வந்து செக்ரட்டரி, அப்படி போறது இல்லை. என்ன போறாருங்க? 2 ஹரமையும் கழுவி விடக்கூடிய பணியாளர், அவரே அவர் பேர் அப்படிதான் போடுறாரு. 2 குச்சியை ஊட்டி மேல டென்ட் போட்டு முத்தவலிசா, செக்ரட்டரி, தலைவர், 25 பதவி போட்டிருக்கிறான். 25 போட்டிருக்கீங்க ஏங்க அப்படின்னு. எங்க ஊர்ல மொத்தம் 25 பேர் இருந்தாங்க, அத்தனை பேருக்கு பதவி கொடுத்துட்டோம். ஏன்பா? அப்பதான் மீட்டிங் விட வரானுங்க. ஹஜ்ரத் ஒருத்தர் கௌரவ தலைவர், ஒருத்தர் சாதா தலைவர், ஒருத்தர் துணைத் தலைவர், 2 துணைத் தலைவர், ஒருத்தர் செக்ரட்டரி, துணை செக்ரட்டரி, அமைப்பாளர் ஒருத்தர். எதுக்கு அமைப்பாளர்னு தெரியல, அவ்வளவு ஒருத்தர், ஒரு உறுப்பினர், அத்தனை பேருக்கும் மொத்த குடும்பமே 25 குடும்பம் தான் இருக்கு எங்க ஊர்ல. ஹஜ்ரத் அதனால 25 பேருக்கு யாருக்கோ பதவி கொடுக்கல, எனக்கு மட்டும் பதவி கொடுக்கலன்னு கோச்சுக்கோணும். அத்தனை பேரும் கொடுத்துட்டாங்க. இவனுடைய ஈகோ எப்படி? இவருடைய ஈகோ எப்படி? காதிமுல் ஹரமை. இன்ன வரைக்கும் ஹரமுக்கு வருவார், அவர் வருஷம் ஒருக்கா வருவார் தலைவர். இந்த சவுதி மன்னர் வந்து கூட்டுவார். இந்த கூட்டுறவங்கள்ட்ட விளக்கமாத்த வாங்கி கூட்டுறாரு. கொஞ்சம் ஹரமை கூட்டுறவங்க டெய்லி கூட்ட முடியல, அரசு வேலைகள் இருக்கு, ஒரு நாள் சந்தர்ப்பம் கிடைக்கும்போது கூட்டிக்கிறேன்னு கூட்டுறாரு. காதிமுல் ஹரமைன்னு தான் பேர் போடுறாங்க. இப்போ முத்தவல்லியுடைய செக்ரட்டரியுடைய வேலை என்ன? பள்ளிவாசல் கூட்டணும், பாய் போடணும், பாத்ரூம் கழுவணும், ஹவுஸை சுத்தம் பண்ணணும், பைப்பை கிளீன் பண்ணணும், வெளியில் வாசல்லாம் கிளீன் பண்ணணும், செருப்பு போடுறது கூட்டணும், மண் இல்லாமல் கூட்டணும். விளைஞ்சுங்களா? இதுதான் அவருடைய வேலை. அதுக்கு நீ முத்தவல்லியார் சும்மாவே செய்யலாம்ல. அப்ப அன்பர்களே, நம்முடைய ஈகோ எப்படி இருக்கு? நம்முடைய தலைமைத்துவ பெருமை எப்படி இருக்கு? எதுவுமே இல்லாத சஹாபாக்கள் சொல்றான், அவர்கள் வெளியிலே சிங்கம் போன்று வருவார்கள், முஸ்லிம்களுக்கு மத்தியில வந்துட்டா அவர்கள் இளமை, அவர்கள் அப்படியே மிருதுவாக மாறிவிடுவார்கள். அஷித்தாஉ அலல் குஃபாரி ருஹமாஉ பைனஹும். தங்களுக்கு மத்தியிலே அவர் ஒருவருக்கு ஒரு அன்பு காட்டக்கூடியவர்களாக, பிரியம் கொள்ளக்கூடியவர்களாக, தலை குனிந்து நடக்கக்கூடியவர்களாக விடுவார்கள். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா இருக்காங்களே, அவங்க வந்து பெரிய அரச வம்சத்தில் பிறந்தவங்க. அவங்க அப்பா வலீது எல்லாமே வந்து நாட்டின் தலைவராக இருந்தவங்க. அவங்களுக்கும் அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அடிமை வம்சம். அவங்களும் அடிமை, அவங்க அத்தாவும் அடிமை. ஒரு சின்ன பிரச்சனை, திட்டாங்க. நம்மள மாதிரி கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டலைங்க. கருப்பு அடிமையின் மகனே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க கருப்பு அடிமை தான், அவங்க அத்தாவும் கருப்பு அடிமை தான். சொன்னது நியாயமான வார்த்தை தான். அம்மாரோட முகம் சுருங்கிருச்சு. எல்லாத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாரு அப்படின்னு முகம் சுருங்கிருச்சு. இதை யாரோ பார்த்தவங்க போய் பெருமானோட சொல்லிட்டாங்க. யாரோ சொல்ல இந்த மாதிரி நடந்து செய்தி. பெருமான யார்கிட்டையுமே சொல்ல, அங்கிருந்த சஹாபாக்கள் சொன்னாங்க, ரிலல்லாஹி ஃபி ரிலா அம்மார் வ சஹ்துல்லாஹி ஃபி சஹதி அம்மார். அல்லாஹ்வுடைய திருப்தி அம்மாருடைய திருப்தியில் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய வருத்தம் அம்மாருடைய வருத்தத்தில் இருக்கிறதுன்னு சொல்றாங்க. சொன்னாரு. அவர் மறுபடியும் போய் அவங்கள்ட்ட சொல்றாரு. யார்கிட்ட? காலித் எல்லாரும். இப்படியாக பெருமானார் சொன்னாங்க. அடிச்சு பிடிச்சி ஓடி போய் அம்மாரதுல காலை பிடிச்சிக்கிட்டாங்க. ஒரு உதைய மூஞ்சில உதைங்க, என் தலையில ஏறி மிதிங்க, மிதிச்சு மன்னிச்சுக்கிட்டேன்னு நீங்க சொல்லுங்க, அது வரைக்கும் விட மாட்டேன். அவன் கட்டி அணைச்சு மன்னிச்சுட்டேன்னு சொன்ன பிறகு உங்களை மன்னிச்சுட்டேன், முழுமையா மன்னிச்சுட்டேன்னு சொல்ற வரைக்கும் நகரவே இல்லை இந்த இடத்த விட்டு. நாம என்ன ஈகோ! எப்படியாப்பட்ட மனிதர்கள் அவங்களுடைய அந்த கௌரவத்தை விட்டு கொடுத்து ஈகோவுக்கு போனாங்க. ஏங்க அண்ணன்ட்ட ஒரு வாரமா, ஏன்டா அண்ணன்ட்ட பேசலையாமே? ஆமா 4 வருஷமா பேசலையேன். கல்யாண பத்திரிக்கை எனக்கு 2வது தர்றாரு, அவருக்கு முந்தி கொடுத்துட்டு. 4 வருஷமா 5 மூஞ்சிலே முழிக்கலங்கிறான். அடப்பா, இது என்ன ஈகோ? இது என்னையா ஈகோ வந்து நிக்குது உனக்கு? என்ன மரியாதை வந்து நிக்குது உனக்கு? உனக்கு என்ன, நீ மனுஷனா? நீ உனக்கு என்ன ஈகோ? என்ன அவசியம் இருக்குது? நீ முதல்ல போய் வாசல் நிக்க வேணாம். அவங்க முன்னாடி போய் 1000 தான் இருந்தாலும் என் மேல தப்பு, மன்னிச்சுக்க அண்ணன், தங்கச்சியை நீ மன்னிச்சுக்கோ, பெரியம்மா பிள்ளை சின்னம்மா பிள்ளை மன்னிச்சுக்கோ, போய் நிக்க வேணாம். நம்ம இந்த பண்பாடுகளை கற்றுக் கொடுத்த இந்த சஹாபாக்களை
அந்த உயர்வை மக்கள்கிட்ட சொன்னால், இப்படிப்பட்ட அந்த சஹாபாக்களை உருவாக்கியவர்கள் தான் முஹம்மது ரசூலுல்லாஹ். முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன ஆமனு மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபாரி ருஹமாஉ பைனஹும். அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே அப்படி ஒருவருக்கு ஒரு முஹப்பத்தாக பிரியமாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் சொல்லுகிறார். தராஹும் ருக்கஅன் சுஜ்ஜதன், எப்பவுமே அவர்கள் சஜிதாவிலே இருப்பார்கள், பணிந்து நடப்பார்கள். யம்ஷூன அலல் அர்லி ஹௌனன் இபாதுர் ரஹ்மான், பூமியிலே அவர்கள் தலை குனிந்த வண்ணமாகத்தான் நடப்பார்கள். ஏன்னா அப்படி கற்றுக் கொடுத்தாங்க சொல்லாங்க. பெருமான போருக்கு போய் ஜெயிச்சுட்டு வருவாங்க, பெரிய பெரிய தலையெல்லாம் உருண்டிருக்கும், அபூஜஹல் தலை உருண்டிருக்கும், உத்துபா ஷைபா தலையெல்லாம் உருட்டி விட்டு வருவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமான மதீனாவுக்கு வருவாங்கன்னு எல்லாம் சின்ன குழந்தைங்கலாம் காத்துட்டு இருப்பாங்க. அங்கே வீராதி வீரர் கண்டால் மற்றொரு படை நடுங்கும் தளபதி, போர் படை தளபதி முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷரீஃபுக்கு வருவாங்க. வந்தவனு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்போ நம்ம சாக்லேட் வச்சிருக்கோம், சாக்லேட் கொடுப்போம் பிள்ளைங்களுக்கு வீட்டுக்கு வந்தான், அந்த மாதிரி இந்த பாதாம் பருப்பு, அங்கே உள்ள தின்பண்டம், பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்புன்னு சொல்கிறாங்களேம்மா, அது அக்ரோட்டு பருப்பு, அப்புறம் திராட்சை முந்திரி, இதெல்லாம் வாங்கி வச்சுக்குவாங்க. குழந்தைங்க பிரியமாக சாப்பிடக்கூடிய தின்பண்டங்கள் இருக்கும் இல்லையா, இனிப்பு போட்டு செஞ்ச பண்டங்கள், கடல மிட்டாய், அந்த காலத்தில் என்ன இருந்துச்சோ அதை வாங்கி வச்சுக்குவாங்க. யாருக்கே கடல மிட்டாய் அப்படி மதுரா தெருவில் விளையாண்டு கொண்டிருக்கிற சிறுவர்கள் எல்லாம் அங்கிருந்து தட்டப்பட்டு இறத்திக்கு போட்டு ஓடி வருவாங்க. 50-60 பேர் வந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே மூடிக்குவாங்க, கீழே தள்ளி ரசூலுல்லாஹ்வை அவங்க உட்கார வச்சு மேலே தள்ளி மூடிக்குவாங்க. அப்படியே எனக்கு 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 தரமா எல்லாருக்கும் இருக்கு, தரமா ஒவ்வொருத்தரா பெருமானை கொடுத்து அவங்க சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்தி எல்லாரும் போவாங்க. சின்ன குழந்தைகள் இப்ப நாம தலையில இருக்கும், வெளியே போனா அதிகாரி திட்டுறான், அவன்கிட்ட சரி சார் சரி கோச்சுக்கதீங்க சார். வீட்டுல வந்து அதிகாரத்தை காட்டுறதுலாம் பசங்கள்ட்டையும் வீட்டு பொம்பளைங்கள்ட்டையும் அதிகாரத்தை என்ன நினைச்சு நீ யார் தெரியுமா அதிகாரத்தை காட்டுறோம். அவங்க வெளியில அப்படி வீட்டுல எப்படி இருப்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அண்ணன் ஆயிஷாட்ட கேட்டான், வீட்டுல வந்தா நாங்க என்ன செய்யறோமோ அதுலேயும் கிளந்துக்குவோம். வீட்டுக்கு கூட்டினா குடும்பம் நான் கூட்டேன்னு பாதியில் விளக்க மாற்ற வாங்கி அவங்க கூட்ட ஆரம்பிச்சிடுவோம். நான் துணி துவைச்சிட்டு இருப்பேன், விடுமா நான் அலசி போடுறேன், நான் துவைச்சா அலசி போட்டுருவாங்க. நான் செருப்பு தேய்த்து கொண்டு இருந்தால் அதை வாங்கி மீதி அவங்க தச்சிருவாங்க. ரொட்டி சுட்டு இருந்தா குடும்பம் நான் நீ சுடு, நான் நெகிட்டு நீ நெகிட்டு நான் சுடுறேன் என்று எங்களோட வீட்டு வேலைகள் அத்தனையிலும் பெருமானா பங்கெடுத்துக் கொள்வார்கள். ஒரு வீட்டில் வந்து தலைப்பாய் தொப்பி கழட்டி மாட்டிட்டு ரொட்டி ஆவலை இன்னும் மணி 9 ஆச்சு, எருவ மாட்டேன் வீட்டை என்ன செய்றீங்க நீ 9 மணி ஆச்சு இன்னும் வீட்டில் வந்து சுட்டு வைக்கல, இட்லி சுட்டு வைக்கல, நீங்களா மனுஷிகளா? இப்பயே கத்துறானோ இவனுடைய அதிகாரம். பெருமாள் வீட்டுக்கு வருவாங்க. அவங்க 9 மணிக்கு ஏன் செய்ய தெரியுமா, 4 பேர் வரதுன்னு பெற்று போட்டிருக்க. அவங்களுக்கு யார் 1க்கு போனால் கழுவுறது யாரு, 2க்கு போனால் கழுவுறது யாரு, சட்டையை மாத்துறது யாரு, அவன் காய்ச்சல் வந்தால் மருந்து கொடுக்குறது யாரு, எல்லாமே செஞ்சுட்டு அதுக்கு மேலே இத்தனையும் பார்த்துட்டு வீட்டு துணி துவைச்சு காய போடணும். அதை துவைச்ச துணியை வந்து மழை வர்ற மாதிரி இருக்கும், அதை கொண்டு காய போடணும். ஒரு இட்லி சுட்டு நீ சட்டில் சுட்டு நீ சுட்டு தின்னு, நீ தின்னு மனைவிக்கு ஊட்டி விடு. வணங்குங்களா அன்பர்களே, இதெல்லாம் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீலாதுல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி. நினைச்சிங்களா எப்படி பெருமானார் வாழ்ந்தாங்க, எப்படி சஹாபாக்கள் வாழ்ந்தாங்க, இதுல ஒன்னையாவது நீங்க அமல் செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். இது நான் சொல்லக்கூடிய செய்தியெல்லாம் அமலுக்குள்ள செய்தி. புரிஞ்சுங்களா? பெருமானாருடைய புகழ் பாடுவதற்கு பெருமானார் இப்படி பெர்னார்ட் ஷா இப்படி சொன்னார், ஷேக்ஸ்பியர் இப்படி சொன்னார், அட்டா இப்படி சொன்னார், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நம்மகிட்ட அந்த இந்த வீரமணிக்க பேச்சு என்ன சொன்னார் தெரியுமா, அந்த மாதிரி பேச்சே வராது. கோச்சிக்காதீங்க தலைவர். எனக்கு இந்த மாதிரி சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அந்த மாதிரி நம்ம வாழணும், ரசூலுல்லாஹ் எப்படி வாழ்ந்தாங்க அந்த ஆசை வெறி, அந்த வெறி நட்டு இருக்கு. இப்படிலாம் ஒரு செய்தி பெருமானை செஞ்சாங்கன்னு தெரிஞ்சா வீட்டில் போய் செய்யறது. அப்படியே எப்படி பெருமானை செஞ்சாங்க, வீட்டில் போய் வேலை செஞ்சாங்க, நானும் வீட்டில் போய் வேலை செய்யறேன். வீட்டுக்கு போவேன், பாத்திரம் வைக்கிட்டு இருந்தாங்கன்னா நீ இந்த மாதிரி நான் பாத்திரம் வைக்கிறேன், நானும் விளக்க ஆரம்பிச்சிடுறேன். துணி வச்சுருக்கேன், நானும் துவைக்கிறேன். நான் வீடு கூட்டுறேன், நான் இறங்கிறது. நான் சும்மா கற்பனையா சொல்ல வீட்டில் என் பிள்ளைங்களுக்கு கேட்டு பாருங்க. கலைஞ்சிங்களா? முக்கால்வாசி வீட்டில் இறங்கி எல்லா வேலையும் துணி மடிக்கணுமா மடிக்க ஆரம்பிச்சிடும், துணி காய போடணுமா காய போடுறது, இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ பயானு மட்டும் செய்கிறாங்க, ஊருக்கே பயானு. வீட்டில் வந்தால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. வீட்டுக்குள்ள நுழைஞ்சோன்னா ஃபோனை கையில் ஓண்டிக்கிட்டு எந்த வேலையும் செய்யறதில்லை. அப்படி இருக்கக்கூடாது. என்ன சொல்கிறாயோ அந்த அமல் உன்னிடத்திலும் வரணும். உன்னிடத்தில் வந்தால்தான் அந்த அமல் மற்றவங்கள்ட்ட போய் சேரும். சேவமா இன்ஷா அல்லாஹ் தஆலா. எப்படி பெருமானார் வாழ்ந்தாங்க, எப்படி சஹாபாக்கள் இருந்தாங்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிஞ்சுக்கலாம். இந்த மீலாது மாசத்துல ஒரு சபதம் எடுத்துக்கொள்வோம். பெருமானார் வாழ்ந்த முறை, சஹாபாக்கள் வாழ்ந்த முறை ஒன்றாவது நாம் கேட்டால் அதன்படி நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவோமா இன்ஷா அல்லாஹ் தஆலா.
செய்வோமா இன்ஷா அல்லாஹ் தஆலா? உறுதி எடுத்துக்கோமா இன்ஷா அல்லாஹ் தஆலா? அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த முறையிலே வாழ்வதற்கு நமக்கு அல்லாஹ் தஆலா வழிகாட்டுவானாக. அல்லாஹ் இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய கண்ணியம் மிகுந்த ஹஸரத் கிப்லா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் நீண்ட வயதும் ஆஃபியத்தும் சலாமத்தும் அல்லாஹ் கொடுத்தல் புரிவானாக. அவருடைய சேவையை அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. இன்னும் தலைமுறைக்கு அவங்க சேவை தொடர அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. என்ன ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, அதை சொன்னாங்க. இதுவரை 30 வருடமாக பெண்கள் மதரசாவிலே 500 பெண்கள் ஓதி இருக்கிறார்கள். அந்த 500 பெண்களும் தன் கணவர்களோடு சந்தோஷமா வாழ்றாங்க. அதுதானே இன்னைக்கு பெருசா இருக்குது. இந்த காலேஜ் சொல்ல முடியும். காலேஜில் என் பிள்ளை இது வரைக்கும் என்னுடைய காலேஜில் 500 பெண்கள் எம்எஸ்சி படித்திருக்கிறார்கள். இந்த எம்எஸ்சி படித்த 500 பெண்களும் எம்காம் படித்திருக்கிறார்கள். அந்த 500 பெண்களும் கணவனோடு சந்தோஷமாக வாழ்கிறார்கள். பாதி பேர் கூட இருக்காது, எல்லாம் தலாக்கில் நிற்கும் வந்து நினைச்சுங்களா. எல்லாம் அந்த மாதிரி பெரிய படிப்பட்டிருக்கிறார்கள். அதனால வந்து சந்தோஷமாக சொல்லவே முடியாது. ஏன்னா அங்கே என்ன சொல்லி எம்காம் என்ன சொல்லி தர்றாங்க, எப்படி கணவனோடு வாழ்வது, எப்படி மாமியா பேச்சு கேட்கறது, எப்படி மாமனாட்ட வாழ்றது, எப்படி முறை கோஷா பாபத்தின எப்படி இருக்கணும், எப்படி இதெல்லாம் கிடையாது அங்கே. அது குரான்லேயும் ஹதீஸ்ன்னு தான் சொல்லப்படுகிறது. அப்போ குரானையும் ஹதீஸையும் கற்றுக் கொடுத்தோம். அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு இந்த 30 வருடத்திலே சுமாராக 500 பெண்கள் எங்களிடத்திலே பட்டம் வாங்கி சென்றார்கள். 500 பெண்களும் நாங்கள் விசாரித்தவரை எல்லோரும் தங்கள் கணவர்களோடு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். நான் இருந்து தலாக்கோ விவாகரத்தை எங்கேயும் பார்க்கவில்லை. அதில் சொல்லும் போது அவ்வளோ ஆனந்தமாக இருக்கு. அல்ல 500 என்ன, இன்னும் 5000 அல்லாஹ் உங்களை கொண்டு வெளியாக்குவான். உங்களை கொண்டு இன்னும் 10,000 சேவைகள் அல்லாஹ் நடைபெற செய்வான். உங்களுடைய பிள்ளைகளை கொண்டும் அல்லாஹ் அந்த சேவைகள் நடைபெற செய்வான். அல்லாஹ் நீ உங்களிடத்தே உங்கள் மதரசாவில் வந்து பயிலக்கூடிய ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளையும் அல்லாஹ் தஆலா ஆரிஃபீன்களாக இறை காதலர்களாக அல்லாஹ் ரசூலை காதலர்கள் அல்லாஹ் ஆக்குவான். அல்லாஹ் இந்த பாக்கியத்தை உங்களோடு மட்டுமில்லாமல் உங்கள் தந்தை எப்படி மார்க்க சேவை செய்தார்கள், இன்று நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள், அதுக்கடுத்து உங்கள் பிள்ளைகள் செய்வார்கள். இன்ஷா அல்லாஹ் இப்படியே கியாம நாள் வரை தலைமுறைக்கு அல்லாஹ் தஆலா இந்த மார்க்க பணிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீலாது விழாக்களும் மௌலூத் ஷரீஃபும் தொடர்வதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வான். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் அந்த தந்தல் புரிவானாக. ஒவ்வொருத்தரும் நம்ம வீட்லேயும் செய்யணும். அதிகமாக செய்யாட்டி பரவாயில்ல, கொஞ்சமாச்சும் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ செய்யும். பாபுசலாம் பள்ளப்பட்டி மாசா பொறுப்பாளர் இர்ஷாத் இருக்கிறாங்க. அவனு சொன்னேன், இந்த மீலாது விழாவில் இன்ஷா அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசர் தொட்டு வரைக்கும் மொழுது ஓது. வந்தவங்க எத்தனை பேருக்குமே சாப்பாடு பொட்டலம் ஏற்பாடு செய்யும். இப்போ அல்லாஹ் இன்னைக்கு முதல் நாள் மௌலூத் ஷரீஃப் ஓதி 50 சாப்பாடு பொட்டலம் நல்லா வயிறு நிமிடம் சாப்பிட்ற மாதிரி வெஜிடேபிள் பிரியாணி ஆக்கி சுட 50 பேருக்கு கொடுத்துட்டு கொஞ்சம் வந்த சபைக்கு போக மிச்சம் இருந்தவங்களை அக்கம் பக்கம் வீடுகளுக்கு போய் கொடுத்துட்டு தான் வர்றாங்க. இன்ஷா அல்லாஹ் இப்படியே எல்லா நாளில் 12 நாள் இல்லையே 30 நாளும் செய்யும். இந்த மீலாது மாதம் முழுசுமே செய்யும். வந்த அத்தனை பேருக்கும் 50 பேர் வந்து 50 கூட வந்தால் இன்னும் கூட ஆக்குங்க. புரிஞ்சுங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரில் நம்ம என்ன செலவு செய்கிறோமோ அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அதை உலகம் முழுசும் அந்த அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அந்த ஒவ்வொரு பருக்கைக்கும் நம்ம சவாப் கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு பருக்கையும் அல்லாஹ் தஆலா அவங்க உணவு அளிக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வான் இன்ஷா அல்லாஹ். அதனால எல்லாரும் உங்கள் வீடுகளில் இதே மாதிரி மௌலூத் ஷரீஃப் செய்யுங்க. உங்கள் வீடுகளில் என்ன உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி உணவு அளித்து சொந்த பந்தங்கள் அக்கா தங்கச்சிகளை கூட சோறாக்கி போட்டு பெருமானுடைய இன்னைக்கு கந்தூரி விழா எங்கள் வீட்டில் வாங்க கூப்பிட்டு செய்யுங்க. எல்லாம் ரொம்ப பரக்கத் செய்வான், எல்லாம் ரொம்ப ரஹ்மத் செய்வான். எல்லாம் நம்ம எல்லோருக்கும் பெருமானுடைய காதலையும் அன்பை தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இக்ரவுல் ஃபாத்திஹா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم طهر قلوبنا عن غيرك ونور قلوبنا بنور معرفتك أبدا أبدا يا الله. اللهم أتمم علينا نعمتك وارزقنا وصولك التامة. اللهم طهر قلوبنا عن غيرك ونور قلوبنا بنور معرفتك يا أرحم الراحمين. اللهم أعنا على ذكرك وشكرك وحسن عبادتك. اللهم إني أسألك فعل الخيرات وترك المنكرات وحب المساكين. صل يا ربي على النبي محمد وآله وصحبه أجمعين. الحمد لله.